தற்போதைய அண்மை செய்தி. திமுக அரசின் விண்வெளி தொழில் கொள்கை என்பது கோபாலபுரம் குடும்பத்தின் தொழில் கொள்கை என அண்ணாமலை விமர்சனம் செய்திருக்கிறார். விண்வெளி தொழில் கொள்கையால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் முழு பலன் அடைய உள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். வானம் ஸ்பேஸ் LLB என்ற நிறுவனத்தில் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் முக்கிய பார்ட்னராக உள்ளதாகவும் அண்ணாமலை தகவல் தெரிவித்திருக்கிறார். சபரீசனின் நிறுவனம் பயனடைவதற்காக விண்வெளி தொழில் கொள்கைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாகவும் அண்ணாமலை விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசு நேற்று அறிவித்த விண்வெளி தொழில் கொள்கை மு.க.ஸ்டாலினின் குடும்பத்திற்கு மட்டுமே பயனடைக்கக்கூடும் என்று அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சபரீசனின் நிறுவனம் பயனடைவதற்காக இந்த விண்வெளி தொழில் கொள்கை வகுக்கப்பட்டிருப்பதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்தோஷ். விண்வெளி தொழில் கொள்கை குறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக திமுகவை விமர்சனம் செய்து வரக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் அவர்களை விமர்சனம் செய்து தற்போது அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவினை பதிவிட்டு இருக்கிறார். குறிப்பாக அதில் கூறியிருப்பதாவது, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் மருமகன் விண்வெளி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கியதில் இருந்தே நேற்று வெளியிடப்பட்ட தமிழ்நாடு விண்வெளி தொழில்துறை கொள்கைக்கு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்து வருகிறது என்றும், தமிழகத்தின் நிழலாக முதல்வர் இருக்கக்கூடிய நிலையில் சபரீசன் அவர்கள் 22/7/2024 அன்று இணைக்கப்பட்ட வானம் ஸ்பேஸ் LLPயின் நியமிக்கப்பட்ட கூட்டாளி ஆவார் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இந்த நிறுவனம் 20% மூலதன மானியத்தை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இந்த தொழில்துறை கொள்கை கோபாலபுரம் குடும்பத்தின் தொழில்துறை கொள்கை என்று அழைப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்றும் கடுமையாக விமர்சனம் என்பதையும் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் சபரீசன் அவர்களும் இதில் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக நிகழ்த்தி வருவதால் இதற்கான குற்றச்சாட்டை முன்வைத்து இருப்பதாகவும் அண்ணாமலையினுடைய இந்த பதிவில் தெளிவாகி இருக்கிறது. குறிப்பாக முதலீடுகள் இல்லாததால் மாநிலம் தவித்து வரக்கூடிய நிலையில் நிதியாண்டு 2025 புதிய முதலீடுகளுக்கான போராடி வருகிறது. இதோ இந்த சர்வாதிகார அரசு அவரது குடும்பத்திற்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ஒரு தொழில்துறை கொள்கையையும் வெளியிட்டு இருப்பதாகவும் அதில் குறிப்பிட்டு இருக்கிறார். தொடர்ச்சியாக தொழில்துறை மற்றும் அதே போல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதிக அளவு தமிழகத்தில் தொழிலதிபர்களாகவும் அதே போல தொழில்துறை வளர்ச்சிக்காகவும் அவர்களது பயணத்திற்காக பணத்தை ஈட்டி வரக்கூடிய நிலையில் அவருடைய முதலமைச்சரின் மருமகனான சபரீசன் அவர்களுடைய இந்த விண்வெளி தொழில்துறை கொள்கை என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்ததாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கியதில் இருந்தே தொடர்ச்சியாக பல்வேறு முறைகேடுகள் நடந்து இருப்பதாகவும் இதில் ஊழல் மிகுந்து காணப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்து இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விண்வெளி தொழில் கொள்கை குறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ்.